ம், நல்லா இருக்கு. இப்படி நிற்கிறவங்க நல்லா இருக்குது. ம், க்ளோஸ் ஆகுதுங்க. ஓகே. ஏறா சமைச்சு எடுத்துக்கிட்டு வேலைக்கு போறா என் பொண்ணு. இவ்வளோ மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க மூஞ்சி மட்டும் தான் நான் பார்க்குறேன். அதுவே ஒரு மாதிரி நம்ம ஓவரா அவங்கள நை பண்றோம். என் தம்பி மட்டும்தாங்க வாங்கி கொடுத்தா இந்த மீன் வந்து கரெக்டான சேஃப்ல வந்து வெட்டி கொடுப்பான். எடுத்து பார்க்கும் போதே நிஷா பாய். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? சேலத்துக்கு சுத்தி பார்க்க போறோம். ஆமா, பர்ச்சேஸ்க்கு போக போறோம். இன்னைக்கு என்னென்ன பர்ச்சேஸ்க்கு போய் என்னென்ன பண்ண போறோங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். ஓகே. காலையிலிருந்து போகலான்னு சொல்லி மணி இப்போ 2:45 ஆயிடுச்சு. இன்னும் போன பாட்டை காணோம். நாங்கள் இன்னும் போகிறோம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்காரர் 3 மணிக்கு தான் எங்களை கூப்பிட்டு போவார். அது அழகாக இருக்குது. எனக்குமே இந்த க்ரீன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இதுலேயே பாரு, இங்கே பாரு, இது பட்டன் மேலாப்பில் இருக்குது. ஆனால் ஒயிட்டாக இருக்குது இல்லை? இங்கே பாரு, கீழே பாரு, ப்ளூ. கொண்டா போன இந்த பொம்மை ட்ரெஸ் அழகாக இருக்குல்ல. எனக்கு எப்போவுமே பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுனாலே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போலாம் நான் எடுக்கிறதே இல்லை. நான் அவங்க எடுத்துக்கிறாங்களா, அதனால் நாங்கள் எடுக்கிற வாய்ப்பே இல்லை. ஆனால் என்னன்னு தெரியல, வினிஷா வந்து நாங்கள் அமௌண்ட்டு போட்டு விட்டோம் ஆடி நோம்பிக்கு எடுத்துக்க சொல்லி. ஆனால் அவள் வந்து அவங்க வீட்டுக்காருக்கு மட்டும் சென்னையில் எடுத்துக்கிட்டு, நான் சேலத்தில் வந்து நான் அம்மா கூட போய் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இங்கேயே வந்து எடுத்துக்கிட்டா. நானுமே என்ன சொன்னேன், சென்னையில் தான் நிறைய கலெக்ஷன் இருக்கும், நீ அங்கேயும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இல்லைம்மா, நான் வந்து நம்மலாம் ஒன்றா போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டா. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே போனாக்கா எல்லாம் 2 ட்ரெஸ் எடுத்துக்கலாம், 3 ட்ரெஸ் எடுத்துக்கலான்னு போவோம். ஆனால் அங்கே போய் கலெக்ஷனை பார்த்துட்டு இஷ்டத்துக்கு எடுத்து வச்சுக்கோம். எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டார், பேசாமல் இருந்துக்குவார். இந்த பாபநாசத்தில் வந்து கமல் சார் வருவார் இல்லைங்களா, அப்படி கண்ணு மொழி வெளியில் வர மாதிரி, அது மாதிரி பேசாமல் மட்டும் வருவார். எங்களுக்கு அது ஒரு குஷியாக இருக்கும். அதனால் அவர் கூட போய் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். அதனாலே என்னவோ தெரியல, அவள் வந்து இல்லை நம்மளாம் ஒன்றா போய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டா. அப்போ போனப்போ தான் இந்த பர்ஸ் ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் என் பையன் வர என்னை விட்டுட்டு போகிறீங்களே, லீவு வர கிடைக்கலையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தான். இது பிளாக் கண்டுபிடிச்சிட்டே நல்லதாக இருந்தது. அது ஆஃபர் கிடையாதான், அந்த டேக் போட்டிருக்கிறது மட்டும்தான் ஆஃபரை. நான் பார்த்துட்டு அதையுமே நல்லா இருக்கு. மாட்டுங்க. இங்கே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க, ஆடி ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டெட் எல்லாமே கூட ஆஃபரில் தான் இருந்துச்சு. 2 வாங்கினா 1 ஃப்ரீயாக, 1 வாங்கினா 2 ஃப்ரீங்கிற மாதிரி ஏதோ ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் அவள் போட மாட்டேன்ட்டா. எனக்கெல்லாம் காதில் போட்டால் புண்ணு வந்துடும், வேண்டாமா அப்படின்ட்டா. அதனால் நான் தான் ஏதாவது கலெக்ஷன் இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போய் அவள் என்னென்ன ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணியிருக்கா, அது அவளுக்கு எப்படி சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ட்ரையல் ரூமுக்கு போயிட்டோம் நாங்கள். வீடியோ உனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி நிற்கிறவங்க நல்லா இருக்குது. இது அழகாக இருக்குது. க்ளோஸ் ஆகுதுங்க. ஓகே. இருந்தாலுமே நல்லா இருந்தால் நல்லா இருக்குது. சைடு ஓப்பன் இல்லை, அப்படியே ரொம்ப ஓகா சரி. ஆனால் நல்லா இருக்குது. அது இல்லாமல் முன்னாடி டிசைன் நல்லா தான் இருக்குது. டிசைன்
இப்படி பார்க்க டக்கு நல்லா இருக்கு. இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அரைக்கிற மாதிரி இருக்கு. கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கா? இப்படி இது இன்கேஸ் லைக் இந்த ஷேப் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நான் இப்படி பண்ணி விட்டுருக்கேன். நான் ரொம்ப பிடிச்சிருந்தா அப்படி பண்ணிக்க வேண்டியதுதான். இது என்ன பண்ண முடியல, போட முடியலையா? லூஸா இருக்குதா? ஆனா ஸ்டைலா இருக்குது. அழகா இருக்குது. இதெல்லாம் இருக்கு. தூரமான இல்லை. இது வேண்டாம். எல்லா ட்ரெஸ்ஸுங்களுமே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து சுடிதாரெலாம் வேணாமா, நம்ம கடையிலேருந்தே எடுத்துக்கிட்டேன்ல, அதனால் வேணான்ட்டா. ஜீனுக்கு வந்து மேலே போடுற டாப் தான் எடுத்தாவ. அதுவே வந்து போட்டு காட்டினா எல்லாமே எடுத்துக்கிட்டா. அந்த லைட் ப்ளூ மட்டும் வேணாம் அப்படின்னு வச்சுட்டா அவள். எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் தான் வந்து ஜிஆர்டி. அங்கே எதுக்காக போனோன்னாக்கா ஒரு சீட்டு கட்டலாம் அப்படின்ட்டு போனோம். ஏன்னா இப்போ அம்மனி வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்கள, அதுக்காக தான். வினிஷா ஆளுக்கு முன்ன ஓடுறையே. எவ்வளோ பவுன் விலை இருந்தாலும் கூட்டம் மட்டும் கடலை குறைய மாட்டேங்குது. நான் சொன்ன மாதிரி எவ்வளோ பவுன் விலை விற்றாலுமே ஆனால் நகை கடைகளில் கூட்டமே குறையிறது இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் கூட்டமாகவே இருக்குது. எப்படி தான் வாங்குவாங்கன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நாம் எதுக்கு வந்தோங்கிற வேலையை பார்க்கலாம். நாங்கள் எதுக்கு போனோம்னா, இந்த வினிஷா பொண்ணு தான் இப்போ வந்து வேலைக்கு போகுது இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு ஆசை, நம்ம வந்து நகைச்சீட்டு போடணும் அப்படின்ட்டு. அது எதுக்காக போடுது அப்படிங்கிறத அது சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அதனால் அந்த காசை வந்து நான் சீட்டு போடுறேன். நான் அப்போல்லாம் சீட்டு போடுவேங்க. ஜிஆர்டியில் தான் சீட்டு போட்டு நான் ஏதாவது ஒரு தோடுங்கள்லாம் எடுப்பேன். லேடிஸ் அப்படின்னாலே அதுதான் நம்ம பண்ணுவோம், சீட்டு போடுறது தானே வேலை. அதனால் நானும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நினச்சிச்சு. அதனால் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து மாதம் ஒரு 10 ரூபாயை வந்து நான் சீட்டு போட்டுறேன் அப்படின்னு அதுக்கான ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு அந்த சீட்டுக்கு தான் கட்டுறதுக்கு வந்திருந்தோம். அது ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அது மாதிரி நம்மளையே கூட்டிகிட்டு போயிருந்தா, நீங்கள் 2 பேரும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். சின்ன பிள்ளையிலேருந்தே பார்க்குறா இல்லைங்களா, நான் வந்து இந்த மாதிரி ஜிஆர்டியில் போட்டுட்ருக்கிறத, அதனால் நானும் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால் அங்கெல்லாம் போட்டுட்டு, ஆனால் பரவாயில்ல, நாங்கள் எடுக்கும்போதெல்லாம் ஏதாவது கிஃப்ட்டுங்கிற பேரில் ஒன்றுத்துக்கு உதவாததை கொடுப்பாங்க. இந்த ட்ரிப் வந்து வேணுன்னா கிஃப்ட் வாங்கிக்கங்க, இல்லைன்னா அதுக்கு 1000 ரூபாய்க்கு நீங்கள் வெள்ளி காயின் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. இவ வந்து வெள்ளி காயின் மீதி எக்ஸ்ட்ரா 250 ரூபா கொடுத்து 5 கிராம் வெள்ளி காயின் வாங்கிக்கிட்டா. எல்லாம் வாங்கிட்டு நம்ம ஆன்லைனில் கட்டுற மாதிரி எல்லாமே ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் நேராக வந்து பழமுதிர் சோலைக்கு வந்துட்டோம். அவளும் ஊருக்கு வந்திருக்கா, அவளுக்கு வேணுங்கிற பழங்கள்லாம் வாங்கி கொடுத்து விட்டலாம். காய்கறிகள்லேருந்து எல்லாமே கொடுத்து விட்டுறலாம் வாங்கிக்கிட்டு, எனக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் பழமுதிர் சோலைக்கு வந்துட்டோம். எப்போவுமே பழமுதிர் சோலைக்கு போனாலும் இந்த கத்திரிக்காயெல்லாம் வாங்கவே மாட்டேங்க. உங்களுக்கே தெரியும், உருளைக்கிழங்கும் பீட்ரூட்டு தான் வாங்குவேன். சரி, இந்த ட்ரிப்பு வந்து இந்த எக் பிளான்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த கத்திரிக்காயை வாங்கினேன். இது சுட்டு சாப்பிட்றதுக்கு செய்யலாம் அப்படின்ட்டு. ஏதாவது வருஷத்தில் ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி வாங்கி செய்கிறது தான். இதெல்லாம் வந்து வாங்கி செய்யவே கூடாது. அதனால் வந்து ஒரு ட்ரிப் செய்யலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு காய், அவளுக்கு ஒரு கத்திரிக்காய், ஆளுக்கு ஒரு கத்திரிக்காய் எடுத்தேன். அப்புறம் எப்பவும் போல் பீட்ரூட்டும் எடுத்தோம். பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கு எனக்கும் அவளுக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக ஷீட்டு, சமோசா ஷீட் இருந்தால் வாங்கலான்னு பார்த்தேங்க, அது கிடைக்கல அங்கே. அதுக்கப்புறம் ரைஸ் ஷீட் தான் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப லேஸாக ரொம்ப நல்லாவே இருக்கும். எதுவே ரைஸ் அவ்வளோதாங்க. வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேச்சேரிக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து சேரத்துக்கு ஒரு 6:30 மணி 7 மணி இருக்கும். அப்போ தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் நாங்கள். இந்த சல்லையை தான் பற்றி நிறையா பேர் நிறையா கொஸ்டின் கேட்டீங்க. அதுக்கு தான் இன்றைக்கி வந்து பதில் சொல்லலான்னு.
இந்த இதுக்குள்ள சொரி இதை மட்டும் இதுக்குள்ள விட்டுட்டு அப்புறமேட்டு இதை போட்டு இந்த சிலை எப்படி காரில் வச்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லி மொதல் கொஸ்டின் கேட்டிங்க. நாங்களுமே வாங்கும் போது காரில் எப்படி நாங்கள் எடுத்துகிட்டு போக முடியும்னு கேட்டோம். அதுக்கு அவங்களே வந்து நாங்களே காரில் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளது இனோவாங்கிறதுனால காருக்குள்ளாரையே வந்து நீட்டமாக வச்சு அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் தொந்தரவு இல்லாமல் எடுத்து வந்துட்டோம். அப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இன்றைக்கி தான் யூஸ் பண்ணவே எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு 3 பொருள் கொடுத்தாங்க ஃப்ரீயாக. இப்போ போடுறாரு இல்லைங்களா, அருவாள் ஒன்று, மாம்பழம் பொரிக்கிற கூடை ஒன்று, அப்புறம் இன்னொன்று என்னங்க ரம்பம் ஒன்று கொடுத்தாங்க. அது 3 கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நமக்கு தேங்காய் பறிக்க ஈஸியாக இருக்கும். பழம் பறிக்கிறது கூட நமக்கு யூஸ் ஆகும். ரம்பம் எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியல. ரொம்ப மேலகிற மரத்தை அறுக்கிறது அவ்வளோ நீட்டத்துக்கு உயரமாக தூக்கி வச்சுலாம் அறுக்க முடியாதுங்க. அறுக்க முடியாது, அவங்க கொடுத்துருப்போம். தெரியல அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு. இது 2 எங்களுக்கு யூஸ் ஆகுன்னா வாங்கியிருக்கேன். இன்றைக்கி போய் நம்ம தேங்காயை அறுத்து பார்க்கலாம் எப்படி கொட்டுது அப்படின்னு. இது வந்து 4800 ரூபாயாங்க. கையில் இருக்குது அதில் போட்டு அதில் மாட்டணும். ஓ இது மட்டும் யூஸ் பண்ண, இந்த ஒயரை மட்டும்னா இவ்வளோ வச்சுக்கலாம். மறுபடியும் எக்ஸ்ட்ரா வேணால் அதை ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே சொருவோம். சொருகி அங்கே ஸ்க்ரூ இருக்குதுங்க. ஸ்க்ரூ அதில் இருக்குது, கழட்டி வைக்கணும். ஆமாம், இதெல்லாம் இந்த அண்ணன் வந்து பத்திரமா வச்சுக்கிறதுல தான் இருக்குது. புரியல இதுலேயே 3 பார்ட்டாக கொடுத்துக்குறாங்க. ஏங்க இது பைப்பாங்க, இது பிவிசி பைப்பாங்க, ஃபைபர் பைப்பா? முதல்ல ஓட்டை திருப்பி சக்கறேன். இதில் ஓட்டையில் இது ஒரு பார்ட்டு, அது ஒரு பார்ட்டு, அவர் கையில் வச்சுக்கிறது ஒரு பார்ட்டு. மொத்தம் 3 பார்ட் இருக்குது. நம்ம சைஸுக்கு தகுந்தபடி, நம்ம உயரத்துக்கு தகுந்தபடி இந்த பைப்புங்களை வச்சுக்கலாம், ஃபிட் பண்ணிக்கலாம். உன் கையில் அந்த நாபு ஒன்று இருக்குது, கழட்டிட்டோம். அதான் இதில் அந்த இரும்பு ஸ்டீல் ஆட்டக்குது இல்லைடா, அதுலேயும் இருந்துச்சு. இது வந்து ஃபைபரில் இருக்குது. ஆனால் அங்கே விற்றது வந்து இன்னும் வேறு கடைகளில் சில்வரில் அலுமினியத்துலேயும் இருந்துச்சு. அதெல்லாம் ரேட் இன்னும் அதிகம், ரேட்டு கம்மி. அது லைஃப் வராது. அலுமினியம் லைஃப் வராதாங்க, உடஞ்சி போயிடும். அலுமினியம் எப்படிங்க உடையும்? ஏங்க ஃபைபர் தாங்க உடஞ்சி போயிடும், பிளாஸ்டிக் தாங்க உடையும். கிடையாது. என்னங்க பேசுகிறீங்க? கிடையாது. ஏன் உடையாது சொல்லுங்க. இது வந்து கண்ணாடி, கண்ணாடி இலைகளால் அப்படியே செஞ்சது. அது ஒன்றும் மேலே ஹெலிகாப்டர்ப்பா, ஏரோப்ளேன் போகுது. ஹெலிகாப்டர் மாட்டி இழுனா போகுது. பெரிய சல்லை மட்டும் அங்கே போட்டுருங்க. நாங்கள் எல்லாம் முருங்காயெல்லாம் இருக்குது, ஒரு 5-6 கை. சரி போட்டுறேன். எல்லாம் முட்டிக்கும். அந்த கத்தி இருக்கிற கல்வி போட்டுறேன். அதே சாமி இல்ல வெயிட்லாம் இல்லை. ஆனால் இது நம்ம தென்னை மரத்துக்குலாம் காய் போகிறதுக்கு நல்லா இருக்கும். மாடி வரைக்கும் எட்டுதா கரெக்டாக. நம்ம மாடியில் போய் அங்கே போய் நிற்கிது வர 2nd ஃப்ளோருக்கு தேசிய குடியா. அதிசயம் ஆனால் உண்மை. என்ன அப்படின்னாக்கா, சண்டே அன்னைக்கு வினிஷா வந்து இன்னைக்கு காலை டிஃபன் எந்திரிச்சு சாப்பிட்றா. அதுதான் எப்படிங்க, காலைல இட்லியும் கறிக்குழம்பும் செஞ்சோம். அதனால் இன்னைக்கு வந்து காலைல எந்திரிச்சு வந்து காலைல சாப்பிட்றா. இல்லாட்டினா மதியம் சாப்பாடு தான் எந்திரிச்சு வருவா. எங்கள் அப்பா ஃபோன் பண்ணவும் எந்திரிச்சிட்டா. இப்போ சாப்பிட்டு இப்போ வந்து எங்கள் அப்பா கூட வெளியில் போக போகிறா. ஏன்னா இன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்பணும். வேலைக்கு போகலைன்னா கூட ஓபி அடிச்சுட்டு இங்கேயே இருந்துக்குவா. ஆனால் வேலைக்கு போகணும்ல, பர்ஃபெக்டாக இப்போலாம் வந்து காலைல எந்திரிச்சிட்றா, ரெடியாகி வேலைக்கு போயிடுறா, சமைச்சு எடுத்துக்கிட்டு வேலைக்கு போகிறா. என் பொண்ணு இவ்வளோ மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லோரும் சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போவாங்க. ஆனால் வினிஷா வந்து கரெக்டாக எந்திரிச்சு அவள் வேலையை அவள் செஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேலைக்கு போயிட்டுக்கிறா. ஏன் வினிஷா?
இப்படி பொது விடையில அவமானப்பட்டு நீ வா. இல்லை வினிசா, இந்த மாதிரி கரெக்ட் டைமுக்கு எந்திரிக்காத பிள்ளைங்கள வந்து இப்பெல்லாம் கூட ஒரு ஒரு ஐடியா, ஒரு மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். புரியுதா? ஒரு கட்டாயம் இது எந்திரிச்சதுன்னு ஒரு அது என்ன சொல்லுவாங்க, கம்பல்ஷன். ஒரு 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 தேவை அப்படிங்கும்போது ஒரு அந்த இடத்துல அதை செஞ்சே தீரணுங்கிற இது வரும்போது அந்த வேலையை செய்வாங்க அவங்க. அதுக்காக தான் அவளை வந்து கொண்டு போய் என்ன பண்ணாலும் சரி நீ வேலைக்கு போயே தீர்னு அமுச்சு வச்சுருக்கோம். எப்படி உனக்கு வேலைக்கு போகிற இடத்துல உனக்கு எப்படி மினிஷா இருக்குது? நல்லா இருக்கா? வேலைக்கு போகிறது உனக்கு எப்படி இருக்குது? புது அனுபவம் தானே? மொதல் 1 வீக் யாருமே பெருசா நானும் யார்கிட்டயும் பேசல, அவங்களும் யாரையும் என்கிட்ட பேசல. இப்போ வந்து எப்படா வாய் மூடுவான்னு நினைக்கிற அளவுக்கு 2 பேர் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கோம். அப்புறம் மாதம் ஒரு ட்ரிப்பு வெளியில் கூட்டிகிட்டு போய், அது மாசம் இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் டீம் லஞ்ச் கூப்பிட்டு போவாங்க. டீம் லஞ்சு. சே, டீம் லஞ்ச்லாம் போய் சாப்பிட்றப்பா வினிசா. விதவிதமாக இது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டா. டீம் லஞ்ச் வந்து இந்த போயிட்டு இது பண்ணுவாங்கல்ல, இது எல்லாம் வச்சிருப்பாங்க, நம்ம போய் எடுத்து சாப்பிடுவோம் இல்ல, அந்த மாதிரி பஃபே ஐட்டமா மாதிரி இருந்தது. பார்பிக்யூ. நீ குலோப் ஜான் தான் எடுத்து சாப்பிட்ருப்பிய? சூடா செம்மையா இருந்துச்சு. குலோப் ஜானா? எஸ். எல்லாரும் என்ன பண்ணாங்க, மெதுவா கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு, நாங்கள் போனதே ஒரு மணி நேரம் லேட்டாக தான் போனோம். எல்லாரும் மெதுவாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளார ஃபுல்லாக அவங்க ஃபுல் புக்கிங் இருக்கும் எப்பயுமே. மற்ற எல்லாரும் இவங்கெல்லாம் மெதுவாக சாப்பிட்றதுக்குள்ள மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு கறி எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டேன். அதனால நான் போய் டெசர்ட்டுக்கு போய் எடுக்க போயிட்டேன். நான் எடுக்கும் போதே ஃபுல் கூட்டம். நான் எடுத்துட்டு வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் போனாங்க. போனால் எந்த டெசர்ட்டும் இல்லை. இதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? பந்திக்கு முந்திக்கணுங்கிறது. சரி, நான்வெஜ்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க, இது சாப்பிடல. நீ இதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ருக்க, நான்வெஜ்ஜு கொஞ்சமாக எடுத்துருக்க. நான்வெஜ்ஜும் சாப்பிட்டேன், நான் ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவேன். ஓகே. இப்போ எப்படியோ வேலைக்கு போகிறது உனக்கு ஜாலியாக நல்லா இருக்குது. சரி, ஓகே. இப்போ உன்னால் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது இல்லை? அப்படிலாம் இல்லை, இருப்பேன், நான் ஜாலியாக தான் இருப்பேன். யாருக்கு தான் சொகுசு வாழ்க்கை வேண்டான்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல சொகுசா உட்காந்துக்கிறது ஜாலியா தான் இருக்கு. அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. வேலைக்கு போனாலும் போனாலும் வீட்டு வேலையை பாதி தான் பண்றோம். அதனால ஜாலியா இருக்கும். பாதி வேலை தான் வீட்டுல பண்ணணும், வீட்டுல இருந்து எங்க வெளியே போறேன். அப்ப எவ்வளவு ஜாலியா இருக்கும். நானே தான் வந்து இல்ல இருக்க வேண்டாம், கிளம்பலாம். ஏன்னா வீட்லயே இருக்கிறது ஒரு மாதிரி எந்த மனுஷங்களையும் பார்க்க மாட்டோம். இப்ப பிரேம் மூஞ்ச மட்டும்தான், அவன் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சாயந்தரம் அவங்க மூஞ்ச மட்டும்தான் நான் பாக்குறேன். அதுவே ஒரு மாதிரி நம்ம ஓவரா அவங்கள நை பண்றோம். நம்மளும் 4 மூஞ்ச போய் பாத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, இவனும் ஒரு மனுஷன் அப்படின்னுக்கிற மாதிரி போயிடும். இவன் ஒருத்தன் தான் என் வாழ்க்கையில இருக்கான்னுக்கிற மாதிரி இருக்கு. அதனால 4 பேர், இப்ப எனக்கும் அந்த ஆபீஸ்ல ஒரு 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸ். அதனால அவங்க கூட பேசிட்டு ஜாலியா இருக்கும். இப்ப நான் வீட்டுல இருந்தேன்னா, பிரேம் எப்போ வருவோம் வீட்டுக்கு, நான் இதெல்லாம் சொல்லணும், இந்த கதையெல்லாம் பேசணும், அப்படி இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. சரி, புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்குலாம் இது ஒரு பெரிய ஐடியா. தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தர் முகத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு உங்களை நீங்கள் வந்து வெளியில் போய் நீங்கள் வேற ஒரு மாதிரி நச்சரிக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நம்ம வந்து ஒரே மூஞ்ச தான் பார்க்குறோங்கிறது உங்களுக்கு புரியல. அதனால தான் நச்சரிக்கிறாங்க. அதுக்கு வேற ஏதாவது அவங்கள வந்து டியூன் பண்ணி விட்டாக்கா அவங்க வந்து அதில் கவனத்தை செலுத்துறதுனால உங்களை நச்சரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க வினிஷாவோட ஹஸ்பண்டு. ஓகே, நானே தான் போனேன். நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டியா? ஓகே, சரி, பரவாயில்ல. நம்ம மவுஸ் நம்ம குறைக்கிற மாதிரி. ஓகே ஓகே வினிஷா, பரவாயில்ல. எப்படியும் இப்போ வேலைக்கு போகிறது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறா. சரி, சாப்பிட்டுட்டு கிளம்பு. இன்னைக்கு அவள் வந்து ஊருக்கு கிளம்புறா. அவள் எப்படி கிளம்புறாங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. எப்பவும் போல் அழுதுட்டு தான் கிளம்புவா, அது வேற விஷயம். அது இன்னும் என் பையன் வரல, வருவான். இன்னைக்கு வந்து மீன் குழம்பு தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா மினிசா பொண்ணு வந்திருக்கா இல்லையா, அவளுக்கு மீன் குழம்பு வச்சு அவளுக்கு வந்து ஊருக்கு கொடுத்து விட்ருவேன் சென்னைக்கு. இப்போ இன்றைக்கி வந்து காரில் தான் போகிறாங்க. அதனால் எடுத்துகிட்டு போயிட்டானாக்கா நாளைக்கு சாப்பிட்டுக்குவா. அதுக்கு தான் மீன் குழம்புனாலே ஒரு நாள் வச்சுருந்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி. அதனால் காலையிலேயே சாப்பிட்டா மட்டனும்
குழம்பும். அதனால் மதியம் வைக்கிறத இன்றைக்கி அவங்க மாமியார் வீட்டில் போய் மதியம் சாப்பிட போகிறா. அதனால் நாம் வைக்கிற குழம்ப கொடுத்து விட்டுட்டோமாக்கா அவங்க கொண்டுட்டு போய் நைட்டு சாப்பிட்டுக்குவா, இல்லைன்னா நாளைக்கு காலையில் சாப்பிட்டுக்குவா. அதுக்கு தான் இந்த மீன் குழம்பு. இன்னமும் இந்த பொட்டை பிள்ளைங்களை பெற்றுவிட்டாலே அதுங்க சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு திருப்தி. அதுக்கு தான் சரி கொண்டுட்டு போயாவது சாப்பிட்டுடா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டு கொடுத்துருக்குறேன். என் பையனுக்கு என்னமோ அந்த மீன் குழம்புலாம் பிடிக்கிறதே இல்லைங்க. அதுக்கு தான் அவனுக்கு செய்கிறது. அவள் வர அன்னைக்கு பார்த்து மீன் குழம்பா வைக்கிறது. அவளுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் வினிஷாவுக்கு. அதுக்கு தான் இந்த மாதிரி மீன் குழம்பு அவளுக்கு வச்சு கொடுக்கறது. ஃபுல்லாக போட்டாச்சு. சூப்பர். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோமாக்கா குழம்பு நல்லா மீன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணிடலாம். பொரிக்கிற மீன் வந்து நல்லா பெரட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரீசரில் வச்சுட்டேன். நைட்டே நல்லா பெரட்டி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். போகும்போது எடுத்து கொடுத்துட்டோமா அதை அப்படியே கொண்டு போயிடுவா. அதுக்கு ஐஸ் குறையிறதுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க, அங்கே ஊருக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் அவளும் வச்சுக்கிட்டு 2 நாளைக்கு அவள் பொரிச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு காலையில் தான் எங்கள் தம்பி வேணும்னா நான் சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் திட்டுவார். எங்கள் தம்பி மட்டும்தாங்க வாங்கி கொடுத்தா இந்த மீன் வந்து கரெக்டான சேஃபில் வந்து வெட்டி கொடுப்பான். எடுத்து பார்க்கும் போதே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு கரெக்டான சைஸில் வெட்டி கொண்டு வருவான். அதனால தான் சரி வினிஷா வந்திருக்கான்னு அவன் கரெக்டாக வெட்டி வாங்கினு தான். மீன் குழம்பு ரெடி. ஒரு 5 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பேன் சிம்மில் தான் வச்சுருக்கேன். வினிஷா பாய். அடுத்து எப்போ ஆஃபீஸ் லீவ் விடுறாங்களா? ஆகஸ்ட் மாதம். வினிஷா லேட்டாக ஆயிடுச்சு சொல்ல போகிறாங்க. ஆகஸ்ட் மாசம் பார்ப்போம். அந்த 2 வாழைத்தார் எடுத்துக்கல. அது எடுத்துட்டு வைக்கல. இந்த ட்ரிப்லாம் வந்து வினிஷா பொண்ணு அழுகலிங்க. ஓரளவுக்கு நல்லா தான் போனால். ஆனால் எனக்கு தான் அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இருக்கிற வரைக்குமே வந்து வினிஷாவும் விகாஸும் நல்லா சண்டை பண்ணிக்கிட்டு கலகலன்னு இருந்துச்சு வீடே. வந்து நைட்டு படுக்கும் போதெல்லாம் 2 பேரும் ஒரே ராவடி என்கிட்ட. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. போனதுக்கப்புறம் வீடே பிரிச்சோன்னு போயிடுச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எப்பயாவது மாதத்தில் ஒரு ட்ரிப் வந்தால் ஒரு 4 நாளைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கிற அளவுக்கு நம்மளை வந்து சங்கடப்படுத்தி விட்டு போயிடறா. இந்த பொண்ணுங்களை பெற்றாலே இப்படி தான் போலக்குதுங்க. அதுதான் ஒரே மன வருத்தமாக போயிருச்சு எனக்கு. பறக்குது காரு. வந்த நான் வேகமும் தெரில, புள்ள போன வேகமும் தெரில. போங்க, பிள்ளைங்களை கட்டி கொடுத்தாலே இப்படி தான் நடக்குது. அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கொடுத்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே, அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, பாய்.